புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவர்கள்கிட்ட இருந்த அந்த அரவணைக்கும் பண்புன்றது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இருக்கா? ஏன்னா, எம்ஜிஆருக்கு எதிராகவே ஆளுநர் மாளிகைக்கு ஓடி போனவரு எஸ்டிஎஸ். அவர் கஷ்டப்படுறாருன்னே, "ஏன் அவர கூப்பிடுயா" அப்படின்னாரு திரு எம்ஜிஆர் அவர்கள். அதேபோல அம்மையார் ஜெயலலிதா திரு முத்துசாமின்னு நெனைக்கிறேன். அவர் வந்து மாற்றுக் கட்சிக்கு வேற திமுகவுக்கு மாறுறாருன்னோனே, அவர கடிதத்துல எழுதி குடுக்க சொல்லுங்க. அவருடைய பிரச்சனை என்னன்றத அப்படின்னு கூட அம்மையார் ஜெயலலிதா சொன்னதாகலாம் செய்திகள் இருக்குது. இல்ல இப்ப திரு அதாவது செங்கோட்டையன் நான் கேட்கிறேன். அவர் கொஞ்சம் அதிருப்தியில இருக்காரு. திரு இபிஎஸ் அவர்கள் அரவணைச்சுட்டு போலாமே. அது மாரி எல்லாரையும் அரவணைச்சுட்டு, "எப்பா உங்க பிரச்சனை என்ன? சொல்லுங்க. என்கிட்ட தான் நேரடியா நானே கூட உங்ககிட்ட நேரடியா உட்கார்ந்து பேசல. நீங்க சொல்லுங்கன்னு" அந்த அரவணைப்புக்கு அந்த நிலைக்கு ஏன் திரு இபிஎஸ் வரமாட்டேன்றாரு? அதாவது ஒரு இயக்கத்திற்கு இழப்பு என்பது இருக்கக்கூடாது. சரி. வரவு தேவைதான். அநேகமாக ஒரு இயக்கத்திலிருந்து ஒருவரை இழந்தால் கூட அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் சொன்னதைப் போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் மாறுபட்ட கருத்தோடு இருந்தவர்களை கூட கூப்பிட்டு அரவணைத்து ம். பேசி அதை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். அதே போல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் அதை செய்திருக்கிறார். அமைச்சரவையில இடம் குடுத்திருக்காங்க. ஆமாம், கொடுத்துருக்காங்க. வாய்ப்பெல்லாம் நிறையா கொடுத்தாங்க. ம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இருந்தது உண்மைதான். ம். ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமை வேறு. அன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அழைத்து பேசி அதான் அறிவுரை சொன்னால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் ம். மற்றவர்களால். அதே போல் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் ம். கூப்பிட்டு சமாதானம் செய்தால் ஏற்றுக்கொண்டு தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். ஆனால் இப்பொழுது தலைமைக்கு கொடுக்க வேண்டிய அந்த உரிய மரியாதையை இது போன்ற பிரச்சனைக்கு உரியவர்கள், அது பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள், அந்த தலைமையை மதிக்காத நிலைமை தான் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது.